வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு கோப்பெருஞ்சோழன் தன்னுடைய பிள்ளைகளுடன் சண்டையிடுவதற்காக தயாராக கொண்டிருக்கிறார். அவர்கள் நாட்டை ஒப்படைத்துவிடு என்று கூறுகிறார்கள் தந்தையிடம். உடனே அவருக்கு அவமானமாகிவிட்டது. உடனே போருக்கு வாருங்கள் என்னும் கூறிவிட்டார். அவர்களும் ரெடியாகிவிட்டார்கள். இதை கேள்வியுற்ற புல்லாற்றூர் எயிற்றியனார் என்ற புலவர் வருகிறார். வந்து அந்த போரை தடுத்து நிறுத்துகிறார். எண்ணி காட்சிக்கு இளையோர் தோற்பின், உன்னுடைய மக்கள் உன்னிடம் தோற்றால், ஒருவேளை மரணம் அடைந்து விட்டால், நின் பெரும் செல்வம், உன்னுடைய செல்வம் எல்லாம் யாருக்கே சுவையே அதே மகிழ்ச்சியாக இருக்குமா? அமர் வெண் செல்வ, உன்னுடைய செல்வம் நீ அமர் குலையின், உன்னுடைய குலத்தில் வந்த வாரிசுகள் இகழுனர், உன்னை கேவலமாக நினைப்பார்கள், உவப்ப சிரிப்பார்கள், பழி எஞ்சுவையே, அந்த பழியெல்லாம் உன் மேலே தானே வந்து விழும். அதனால் ஒளிகதில் அம்ம நின் மரணே, என்ன பண்ண, வீரனாக இருந்தால் போரை தடுத்து நிறுத்திவிட வேண்டாம் என்று கூறுகிறார். உடனே புலவர் சொல்வதை கேட்டு அந்த போரையும் அவர் தடுத்து நிறுத்தி விடுகிறார். அந்த மன்னர் பாருங்க, விதியின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. விதியின் ரதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குதடா, சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, என் குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. கொடுக்க எதுவும் இல்லை, ஒரு குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், ஒரு கவலை முடிந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவர் நினைத்தது ஒன்று, தான் அரசனாக, சோழ நாட்டு அரசனாக வாழ வேண்டும் என்று. ஆனால் பிள்ளைகளோ அவரிடம் போரிட வருகிறார்கள். இதை கேள்வியுற்று அவர் அந்த போரையும் நிறுத்திவிட்டு இமயம் நோக்கி சென்று வடக்கிருந்து உண்ணா நோன்பு நோற்று தன்னுடைய இன்னுயிரையும் நீத்து விடுகிறார். அங்கே நீத்தவர் தன்னுடைய நண்பன் மதுரையிலிருந்து வருவார், பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் இருக்கார்ல, அவர் வருவார். அவரை பார்க்காமலே பழகாமலேயே அன்பே சிவமாக வாழ்ந்த பாண்டிய மன்னன் அவையில் இருக்கின்ற பிசிராந்தையார் என்ற புலவர் வருவார். என்னை காண ஈசனே வருவது போல் வருவார் என்று கூறி வடக்கிருந்து நோன்பு நோற்றாராம். அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.